சரி, அமெரிக்காவில் நீங்கள் கொலையே பண்ணால் கூட உங்களை மன்னிச்சு விட்டுரும். அரசாங்க பணத்தில் ₹1 திருநீங்க வச்சுங்க, தூக்கு தான். இப்போ அதில் சிக்குவாங்களா? இருக்கிற முடிச்சிடுற தூக்கு. அமெரிக்கா நிறுவனங்களில் ₹1 சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் அதோட ஜோக்கு. 4 கொலை பண்ணி தப்பிச்சவன் இருக்கான். $400 வரி கட்டாது 40 வருஷம் ஜெயிலில் போனவனும் இருக்கான். அந்த ஊரோட சட்ட திட்டங்களை பற்றி சொன்னான். 25 வருஷம் நான் சொல்கிறேன். 4 கொலை பண்ணவன் தப்பிச்சவன் இருக்கான். $400 வரி கட்டாது. ஸோ நிதி மேலாண்மையில் அந்த அரசு, அமெரிக்க அரசு அப்படி கிடுக்குப்படி போடும். அரசாங்க பணத்தை ₹1 சாப்பிட்டான்னு தெரிஞ்சதுன்னா அந்த மெடிக்கேட் அரசாங்க அதிகாரி, அரசாங்க மருத்துவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, மருந்துக்கு பணம் கொடுப்பாங்க. நம்ம ஆஸ்பத்திரியில் கவர்மெண்ட்டுக்கு பணம் கொடுத்து ஏழைகளுக்கெல்லாம் ஃப்ரீயாக கொண்டு சொல்லணும். இது வித்துருவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு மருந்தாளரை வந்து பேஷண்ட் மாதிரி அமுச்சு நான் பணம் கொடுத்து வாங்குறேங்க அப்படின்னு ஸ்பை மாதிரி போவாங்க. அவர் $5 மருந்து $2 விற்பார். அங்கேயே அரசு உள்ள போட்டுருவாங்க. 25-30 வருஷம் ஜெயில். ஸோ பண விவகாரத்தில் அமெரிக்க அரசாங்கம் என்றுமே காம்ப்ரமைஸ் பண்ணாது. டிபார்ட்மெண்ட் ஜஸ்டிஸ் கையில் எடுத்து உடனே எவன் பணம் கொடுத்தானோ எல்லாம் போட்டு நோண்டான்னு. இவன் வந்து பார்த்தா கூரையும் காணும், மேலையும் காணும், ஒன்று காணும், இன்னும் 2 லேப்டாப்புக்கு கொடுத்தா ஒன்றுமே விஷயம் வாழல போனியால. உடனே இது கேட்டதுக்கு நான் எல்லாம் பண்ணிட்டமே, எல்லாம் பண்ணியாச்சு, கொடுத்தாச்சு, லேப்டாப்லாம் கொடுத்தா எல்லாம் போச்சு, எல்லா ஸ்கீம்லாம் கண்டக்ட் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க, அவுட் சோர்ஸ் பண்ணிட்டாங்க இந்த ஒர்க்கை. ஸ்கில் டெவலப்மெண்ட்னா இன்ஜினியர்லாம் பாஸ் பண்ணி வராங்க, அவங்களுக்கு ஆங்கிலம் பேச தெரில, அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறது. 100 மாணவர்கள் இருந்த இடத்துல 5000 மாணவர்கள் இருந்ததா கணக்கு காட்டப்பட்டதாம். நமக்கு தெரியாது. இது நம்ம டிபார்ட்மெண்ட் ஜஸ்டிஸோட இன்வெஸ்டிகேஷன்ல வெளியில வந்தா தெரியும். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். ₹20